ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல மூணாறு ஸ்டெர்லிங்கோட ரூம் டூர் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப காம்பேக்டான ரூமு. ஆனா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. நம்ம உள்ள வந்தோனயே கீ வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம்னா லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆனோனே இங்க வந்து டோர் லாக்கும் இருக்கு. மேல அந்த ஹூக் அந்த மாதிரி குடுத்துருந்தாங்க. ஸோ என்ட்ரி ஆனோனே ரைட் சைட்ல இருக்கிறது பாத்ரூம், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து நம்ம கபோர்ட், ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. லாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னாங்க. உள்ள வந்து ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம உள்ள போறோம் அப்படின்னா டிவி. இது வரைக்கும் நான் போன எல்லா ரூம்ஸ்லயும் டிவி இருக்கும், ஓடும். அந்த ஊருக்கோட சேனல் மட்டும்தான் ஓடுமே தவிர தமிழ்லாம் கண்டிப்பா ஓடவே ஓடாது. பட் இங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டீ காஃபி எல்லாம் போடுற ஐட்டங்கள், கொஞ்சம் சுடு தண்ணி. ஹிரனுக்கு வந்து ஃபீவர்ன்றனால இந்த சுடு தண்ணியை தான் ஃபர்ஸ்ட் போட்டு ஃபில் பண்ணி வச்சோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே அவங்களே ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துட்டாங்க. என்ன ஒண்ணு, வேற இன்னும் வந்து ஸ்லீக்கா இந்த கிளாஸ்ல வச்சிருப்பாங்க, அழகா இருக்கும். அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங். விண்டோல வந்து கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் இங்க பெட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா கிங் சைஸ் குடுத்துருந்தாங்க. இல்ல அப்டின்னா சில இடத்துல ரொம்ப குட்டி பெட் ஆயிரும். 3 பேர் கொஞ்சம் இடிச்சிட்டு படுக்கிற மாரி இருக்கும். இங்க அப்படி இல்ல. கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அது மாரி பெட்டுமே வந்து ரொம்ப கோஸியா இருந்துச்சு. ஹிரன்லாம் செம்ம ஆட்டம் போட்டான் அந்த பெட்டுக்கு. அவ்ளோ ஸ்மூத்தா இருந்துச்சு. வியூ தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி என்ன வியூ தெரியும்னா, அந்த மவுண்டன்ஸ் இந்த மாதிரி தூரமா தெரியும். அது மாரி இந்த சைட்ல ஒரு பிளாக் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து லேக் வியூ வந்து கட் ஆயிருது. அந்த மாதிரி லேக் வியூ நம்ம தெரியிற மாதிரி ரூம் வேணும்னு சொன்னா எக்ஸஸா 2500 பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேக் வியூ தெரியிற மாதிரி ரூம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படி ஒன்றும் தேவையில்ல, இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இந்த ரூம்லயே இருந்துட்டோம். பாத்ரூம் வந்து ரைட் சைட்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? என்டர் ஆனோனே உள்ள பார்த்தா எல்லாமே செம்மையா ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. உள்ள ட்ரையர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உள்ள நிறைய காம்ப்ளிமெண்டரி ஐட்டம்ஸ். நம்ம வந்து ஒன் டே காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ரீஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க. மிரரு, அப்புறம் வந்து அந்த மேல கொடுத்துருக்காங்கல்ல மேக்ரோ மிரர், அது எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அதை தாண்டி இங்க கொடுத்துருக்கிற லோஷன்ஸு, கண்டிஷனர்ஸு, ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு. ஸ்மெல்லே ரொம்ப மைல்டா இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஈரமா இருந்துச்சுன்னா காய போடுற மாதிரி உள்ள ஒரு ரோப் குடுத்திருந்தாங்க. இங்க ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னா பக்கெட் இல்ல. இந்த ஹிரனெல்லாம் குளிக்க ஊத்தணும்னா பக்கெட், மக் எல்லாம் வேணும் இல்லையா? அது 2மே இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கத்தார் போனோம். அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஆனா ஹிரன் அப்போ வந்து கை குழந்தையா இருந்தான். அப்போ வந்து எங்க வச்சு குளிக்க ஊத்துனோம் தெரியுமா? வாஷ் பேசின்ல வச்சு ஹிரனை வந்து குளிக்க ஊத்துனோம். சேம் சுச்சுவேஷன் இப்பயும் அப்படி இருக்கு. அப்போலாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ வர ட்ரிப் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல தான். பட் இருந்தாலும் ஃபீவரோட சுத்திட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.